ஹாய் ஹலோ ஆர் யூ அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாங்காய் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் மரத்தில் இருக்கு அந்த மாங்காய் ஒரு பழுத்தா அதுவாக கீழே ரெக்வஸ்ட். காது கேட்குதுன்னா அந்த காது கேட்கறதுக்கு படைச்சது யாரு அப்படி நீங்கள் நம்புறீங்களோ இல்லை கடவுளே இல்லைப்பா நானும் தானாக உருவாக்கிட்டேன் அப்படின்னு நினச்சா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி. என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் அப்படி தான். நான்லாம் அவங்க ஏதோ அதில் நிறைய பேர் இருக்கனால இவங்க தான் இல்லை, அவங்களெல்லாம் நாங்கள்லாம் கும்பிட்றதில்ல. அவங்க வீட்டில் இருக்கவங்க கும்பிடுவாங்க, நான்லாம் அதெல்லாம் நம்மளை அப்படி அவங்க தலையில் செருப்பு எடுத்து வச்சாங்க சேலத்தில் அவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்போது நாத்திகர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் யாருன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னும் கொஞ்சம் பேர் யாருன்னு பார்த்தா நாங்கள்லாம் குரங்குலேருந்து வந்தவங்க நம்மலாம் அப்படின்னு ஆண்டவர்னு ஒருத்தர் அவர் அவரே வச்சுக்கிட்டார். காரணம் கடவுள்லாம் இல்லை, கடவுளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஏன் கடவுளாக இருந்துக்கக்கூடாது அப்படின்னு அவரே வச்சுக்கிட்டாரு. அவர் சொன்னார் ஒரு சம் டைலாக் மைண்டுக்குள்ளே இருக்கு. என்னன்னா, எவ்வளோ வருஷம் ஆச்சு குரங்குலேருந்து, எத்தனையோ 1000 வருஷம் ஆச்சு இந்த குரங்குலேருந்து சொன்னாங்களே அவங்கெல்லாம் நம்ம மனுஷனாக வரத்துக்கு அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அது ஒரு எல்லாத்தையும் எல்லாத்தோடதுலையும் மிக்சிங்காக காப்பி அது ஓரளவுக்கு ஓடிச்சு. அப்படி ஒரு படத்தில் சொன்னிருந்தார். அது ஞாபகம் பல 1000 வருஷம் ஆச்சுன்னா சரி. அப்போது எனக்கான கொஸ்டின் என்னன்னா, ஏன்டா இப்பயுமே அந்த ஒரு குரங்குலேருந்து ஒரு மனுஷன் கூட வரமாட்டேங்கிறான்? குரங்கு மட்டும் என்னதுன்னு வருது, இல்லை குரங்கோட வருதமே என்னதுன்னு அதோட அழிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதில் குரங்குலேருந்து மனுஷனாக மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் குரங்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா ஆயிடுச்சுன்னா ஓகே. குரங்குலேருந்து அப்படி தான் ஒரு ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸரை கேட்குறாரு எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, டார்வின் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சானா குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு அந்த வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு. அந்த வாத்தியார் பாடம் எடுக்கும்போது ஒருத்தர் ஒரு முஸ்லீம் அவர் இல்லை சார், நாங்கள் ஆதம் நபி அவங்களா அண்ட் ஆல்மோஸ்ட் ஜீசஸ் அவங்களுக்குலாம் அவங்களோட படி ஆபிரகாம், ஆதம், ஏவாள் அவங்களோட ஒரு சந்ததியிலேருந்து தான் ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க தான் ஸ்டார்டிங். அதுலேருந்து வந்த அவங்களோட உடலுறவு கொண்டனால அடுத்து கலப்படம் செய்யப்பட்ட விந்துகளிலிருந்து அந்த அடுத்துன்னு அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட் சொல்கிறார். இல்லை உங்களுக்கு புரியலையா, அவர் கண்டுபிடிச்சி ஒரு சயின்டிஸ்ட் கிழிச்சாரு, அவர் பேர் அவங்க 2 பேருக்குள்ளையும் டாப்புக்கு இது பொண்ணு. சாரி சார், நீங்கள் குரங்குலேருந்து வந்த ஜென்மம், நீங்கள் குரங்கு ஜென்மம். நான் எங்கள் வாப்பா எங்கள் அப்பா ஆதம் நபி. இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவர். ஏன்னா ஒரு குரங்குலேருந்து வந்திருக்காங்கன்னா அப்போ உங்கள் அப்பா குரங்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும்ல. அப்படி ஒத்துக்கணும்ல. உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா பேர் குரங்கு அப்படின்னு சொல்லணுமே. உங்கள் அப்பாவுக்கெல்லாம் பேர் இல்லை
குரங்குலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிமா நம்ம அப்படின்னா உங்கள் அப்பா குரங்குன்னு சொல்லிக்குவீங்களா, இல்லை உங்கள் அப்பா அப்படி ஒரு வேல்யூபிளாக சொல்லணுமா? எனக்கு அவ ஒரு நல்ல பணம்லாம் இல்லை, அவங்க எல்லாம் மிருகத்தை விட அப்படி அவங்களெல்லாம் முஸ்லீம்லாம் திட்டக்கூடாதான். முஸ்லீமாக இருக்கவங்களோட மானம்லாம் ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்னு கேட்டு மைண்டில் ஒரு லாக் இருக்கனால முஸ்லீமாக இருக்கவங்களோட மற்றவங்களெல்லாம் வாருன்னு வரலாம். ஏன்னா நாளைக்கு இந்த பூமிக்காக நான் வாழாதனால அந்த மாதிரி எனக்கு இன்னும் பூட்டு போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் யாருன்னா நான் வாழ பிற ஒரு முஸ்லீமை நீங்கள் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, உங்கள் கையால் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றனால மிஸ்டர் அப்பா அவர்களே அவங்களெல்லாம் திட்டக்கூடாது. ஆனால் மனசுக்குள்ளெல்லாம் வசன்னு அருவியாக கொட்டுறதெல்லாம் உள்ளே அமுக்கி வச்சுட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு பண்ணிகிட்ருக்கிறது நான் ரொம்ப சீக்கிரமாக என் பொறுமையெல்லாம் உடஞ்சி சுக்குநூறாகி ஒருத்தருக்கும் இங்கேயே கணக்கு தீர்க்கிற அளவுக்கு டைம் வந்துடும் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஓகே டன், அதை விட்டுடலாம். அப்போ அப்படி சொல்கிறதுக்கு ஓகே அப்படின்ட்டு இருந்தால் அவங்க அப்படி ஒத்துக்கணும்ல. எங்கள் அப்பா ஆதம் நபி அவரோட சந்ததியாக தான் ஒவ்வொரு படிப்படியாக வந்திருக்கோம் அப்படின்னு இருக்குன்னா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா உங்கள் அப்பா யார்? உங்கள் அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்க அப்பனுக்கு அப்பன், சாரி உங்கள் தாத்தாவுக்கும் தாத்தாவுன்னுலாம் போக அப்போ குரங்கு தான் அந்த சந்ததி தான் சொல்கிறதுக்கு கர்வமா திமிரா? நாங்கள் இன்னும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தா வயிறுலாம் எரியுது. ஒரு சில ஏரியாவுக்கு போகும்போது செருப்பை கழட்டி வச்சு, இல்லைன்னா செருப்பை எடுத்து சைக்கிள் கேரியரில் வச்சுட்டு செருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு போகணுமா? என்னடா, உனக்கும் அதே ரத்தம் தான் ஓடுது, அவனுக்கும் அதே ரத்தம் தான் ஓடுது, அவனுக்கும் அதே அளவுக்கு தான் உயிர் வாழ்கிறதுக்கு அவனுக்கும் அதே உணர்வுன்னா அதே உணர்வு. இதில் நீங்கள் என்னமோ பெரிய இந்த மயிர் மாதிரி என்ன இதுன்னு அவங்களுக்கு செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது உள்ளேருந்து அப்படியே ஃபுல் ஸ்பீடில் ஏறுது ரத்தம். என்ன அப்படின்னா நான் அங்கே போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன நீ செஞ்சிருவ? நீ என்ன அப்படி ஒரு ஜாதியா? நீ ஒருத்தனை கீழையும் நீ மேலையுமே இருந்து எல்லாருமே செத்தா மண்ணுக்குள்ளே தானே போ காம்ப்ரமைஸ் அது மாதிரி எல்லாம் வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம், அப்படி ஒருத்தவங்க இப்படி ஒருத்தவங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் எந்த விதத்துலேயுமே ஒரு விஷயத்தில் மட்டும் தோற்றுவேணும்னு எனக்குள்ள பயம். அடுத்து வர ஜென்ரேஷனை இப்படி ஒரு கரப்டட் வேர்ல்ட்லேயும் இப்படி ஒரு அசிங்கமான படம் காசுக்காக பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக இவங்க நடித்து இவங்க ஃபுல்லாக கிளாமராக காட்டி ஒரு சிரிப்பு, அது அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக வைக்கிறதுக்கு காமெடி. ஓகே, இது 1000 தடவை நான் யோசிச்சுட்டேன், 1000 தடவை சொல்லிட்டேன். எதுக்கு அவுத்து காட்டி இப்படி ஒருத்தவங்களெல்லாம் ஏன் இப்படி பண்ணும்? ஒய் லைக் திஸ்? இதனால் நீங்கள்லாம் அடுத்த சமுதாயத்தை குழந்தைய பிறக்காம ஆக்கிடுவீங்க. அதுதான் நடத்தணும் இல்லை? இன்னும் நிறையா டவுட்டு என் பையனுக்கும் சேர்த்து தான். கையை எடுத்து இப்படி கும்பிடுறதுக்கு நான் கை வச்சோம். ஏன்டா இப்படி வைக்கிறான்னு எனக்குள்ள கேள்வி. அப்படி கையை எடுத்து கும்பிட்ற அளவுக்கு பெரிய பிடுங்கி நான் ஒன்றும் இல்லை. இன்னும் நிறையா பேர் அடுத்து வரவங்களாவது யோசிக்கணுன்றதுக்காக அப்படி ரெண்டு கையும் கும்பிடுற அளவுக்கு என்ன யாருக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ அவனை நான்
அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டேன். அடிச்சிட்டா அதை நினச்சி நான் தான் கவலைப்படுவேன், அதை நினச்சி நான் தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ கோவம். மன்னிச்சுக்கோங்க, சாரி, இதுலேயே ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி போகிற இப்படி ஏன் வந்தது நம்பி வேறு யார்கிட்ட விட்டதெல்லாம் தாண்டி பெற்றவங்கள்ட்ட விட்டுட்டே இவ்வளோ தூரத்துக்கு அப்படி ஆயிருக்குன்னா அப்போ எனக்கு அவன்கிட்ட அவன் பார்க்குறது அவனோடது எல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சும் போது ப்ளூ கலரில் ஒரு குட்டி பையன் அவன் வந்து வெண்ணையும் ஏதோ திருடி சாப்பிடுவான். அவன்கிட்ட நான் கேட்குறேன், ஒருத்தன் திருடி சாப்பிட்றான், அவனை பார்த்தா திருடி சாப்பிட்றதுக்கு தானே தோணும். இல்லை அவன் லட்டு சாப்பிட்றான், அவன் ஏமாற்றுவான். அப்போ என்ன கேரக்டர் நீ பார்க்குறியோ அந்த கேரக்டர் தானே உனக்குள்ளே வரும். திருடி திங்கிறதோ இல்லை ஏமாற்றி திங்கிறதோ தப்பு இல்லை. அது வந்து சாமியா யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. ஏன்னா எனக்கு எந்த ரூலை பிரேக் பண்ணிட்டேனோ பெற்றவங்கள அவங்களெல்லாம் வந்து மரியாதையாக பேசணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணுன்னும் போது அவங்களையே நீ வசன்னு கிழிக்கிற அளவுக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அழிக்கிறதுக்குன்னு ஏன் பெற்றவங்களாக இருந்தாலுமே அவங்க மேலே எனக்கு கொலவெறி தான் ஆகுதுன்னா அது யாரையாக இருந்தாலும் சிந்திக்க விடாமல் ஒருத்தரை நீ கை காட்டுறீங்க, ஒருத்தரை இப்படி இன்னும் போது அப்போது என்ன அவனுக்குள்ளே வரும், அவனை மாதிரி நம்மளும் ஏமாற்றலாம் அவன் அப்படின்றது தானே வரும். அப்படின்னு கேட்கும் போது இல்லை, முட்டை கொடுத்தான், எவ்வளவோ முட்டை கொடுத்தான். அவன் வந்து அவனுக்கு அந்த பவர் இருக்குது, இந்த பவர் இருக்குது, எந்த பவருமே ஏமாற்றி அந்த பவரை வச்சு இல்லை ஒருத்தங்க பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றிக்கிறான் அப்படின்னா அதே மாதிரி எல்லாருமே சுற்றிக்கணும்ல. நான் ஒருத்தர் ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அவர் தாடி வச்சுருந்தாரு, நானும் தாடி வச்சுருக்கேன். அவர் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார், அப்படி நான் இருக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் 100% இருக்கேனான்னு கேட்டால் அப்படி 100% இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவருக்கு வந்து கொடுத்த ஒரு காலத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான், இவ்வளோ பாப்புலேஷன் இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி இல்லை, இவ்வளோ கரப்ஷன் இல்லை, இவ்வளோ போராட்டம் இல்லை. அவர் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் முடி வெட்டணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான்ன்ற போது அவரை அப்போது சாமியாக ஒருத்தர் இருக்கார், அவர் கழுத்தில் பாம்பு வறுத்து சுற்றிக்குவார். ஏன் கலராக என்னதுன்னு ஒவ்வொருத்தனுக்கு விவசாயிக்கு பச்சை கலர் துண்டு, இல்லை காவிக்காரங்களுக்கு என்னதுன்னு இந்த மாதிரி துண்டு, அதுக்கு பாம்பு எடுத்து தலையில் கழுத்தில் சுற்றிக்கலாமே. அந்த பாம்பை ஏன் என்னதுன்னு எல்லாராலையும் எடுத்து கழுத்தில் சுற்றிட்டு இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் என்னதுன்னு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு இவ்வளோ கோடி, இவ்வளோ 1000, இவ்வளோ லட்சத்தில் செலவு பண்ணால் காப்பாற்றிடலாம், நீங்கள் உங்களால் வந்து ஒருத்தர் 2 ரூபா அமிச்சா போதும், ஒருத்தர் 5 ரூபா அமிச்சா போதும்னு இப்படி நிறைய பேர் கேட்டு அதெல்லாம் ஒரு நிமிஷம் வீடியோவாக பார்த்ததில் எனக்கு வந்தது என்னென்னா, சரி இப்படி காப்பாற்றுறத நினச்சி நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஒருத்தருக்கும் காசு கேட்குறது, அந்த காசு அங்கே தான் போகுதான்னு முதல்ல தெரியுதா ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நீ காசு கொடுத்து ஒருத்தர் வந்து உங்களுக்கெல்லாம் அவ்வளோ பாசமோ இல்லை அவ்வளோ தூரத்துக்கு மனிதாபிமானம் பொங்குது அனுப்புறீங்கன்னா அதில் என்னன்னு இவ்வளோ பேரோட மனிதாபிமானம் அவசியம் இல்லையே. டாக்டரா இல்லை என்னதுன்னு அந்த அவ்வளோ பெரிய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பார்க்கும்போது அம்மாடி என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ ஏசி, இவ்வளோ கண்ணாடி, இவ்வளோ ஆம்புலன்ஸு,
அப்போ இதுக்கெல்லாத்துக்கும் வருமானம் வரணும்னா எவ்வளோ பேர் நோயில் இருக்கணும், அவ்வளோ பேருக்கும் என்னதுன்னு பயமுறுத்தி அவங்கள என்னதுன்னு பீதியாக்கி அவங்கள்ட்ட காசு பிடுங்கணுன்னா எவ்வளோ காசு பிடுங்கி எப்படி இதை என்னதுன்னு கட்ட முடியும்? எவ்வளோ பேர் அவங்க ஒருத்த மனிதாபிமானம் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் சின்ன குழந்தையாச்சு, அதோட ஃப்யூச்சர்னு அது வாழணுமே நினச்சா அவங்க அப்படி இறக்கப்படலாம். அப்படி படுற ஜென்மம் கிடையாது. ஏன்னா அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு அவங்களும் படிப்பை என்னதுன்னு காசு ஆக்கிட்டாங்களா. அந்த படிப்பை காசு அவ்வளோ அதிகமான காசு அப்படி ஒரு படிப்பை படித்து தான் வந்தனால அவங்களும் படிச்சுட்டு திருடாங்களா. கிட்னி திருடுவான், அவனோடதை திருடி இவனோடதை திருடி இவனதை மாற்றி சம்பாதிக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் வராது. அவங்கள்ட்டெல்லாம் எதுவும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இத்தனை பேர் அனுப்புறது, அத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் ஆட்டோக்காரனுக்கு மேலாம் கூட அவங்கெல்லாம் பெரிய ஒஸ்ட்டு. டிரைவர்லேயும் நிறைய பேர் என்னடா இவ்வளோ அப்படின்ற அளவுக்கு அருவருப்பாக பொம்பளைன்னு ஒரு ஒல்ச கூட்டம். இன்னொரு பக்கத்து ரவுடித்தனம். எந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் என்னமோ அவங்க குரூப் என்னமோ பெரிய டானாக்கும், இவங்களை எந்த இதுவும் மிஞ்சிராது. இல்லை இவங்க தான் ஒருத்தன் 500 ரூபா மனசாட்சி இல்லாமல் ஒரு 4 கிலோமீட்டருக்கு பாண்டிச்சேரியில் அடித்து நொறுக்கியிருக்காங்க. என்ன அப்போ ஓலா ஊபர்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி அநியாயமும் கொள்ளையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கொன்று திம்பிங்க அவங்கள. ஆனால் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இவங்கெல்லாம் ஒரு பக்கெட்டு என்னன்னு வாங்குவாங்கன்னு வாங்குது. மக்கள் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் ஒயின் ஷாப்லேயே அழிச்சு சாகுறாங்க. அந்த மாதிரி காசு வாங்குறாங்களே, இந்த காசெல்லாம் அங்கே போகுதான்னு ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இந்த காசெல்லாம் வாங்கி அதில் ஒருத்தன் கொளுத்திங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்படியெல்லாம் ஒருத்தருக்கும் அனுப்புறது இல்லை. இதை விட என்னதுன்னு ஒரு கொத்தா சின்ன குழந்தைங்கன்னு பாரபட்சம் பார்க்காம என்னதுன்னு பாம்பு போட்டு அப்படியே நடுங்குது அந்த குழந்தைக்கு உடம்பு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கூட்டம் அழியும் போது அது ஒரு உணர்வு ஃபீலுன்னு வர்றது எப்படின்னா, வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல் இந்தியன்ஸ் ஆர் அதுவார் இதுவார் என்னன்னு ஒரு இது சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முஸ்லீமாக பிறந்தவங்களுக்கு எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு உண்மையான உணர்வு இருக்கும் போது, அப்படி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் மனசு இவ்வளோ அந்த குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணிச்சு, உனக்கு வார் வெறினா என்ன இதுன்னு. அதுக்கு முன்னாடி ஃபிரோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் இதே கான்செப்டை தான் எடுத்துகிட்டு பண்ணான். அதே மாதிரி இப்பையும் அவன் என்னன்னா, பொம்பளைங்கள்லாம் விட்டுட்டு ஆம்பளை குழந்தைங்கள்லாம் கொண்டுடணும். ஏன்னா வளர்ந்து அவனை எதிர்க்கக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணிடக்கூடாது, அவனோட இந்த தனத்தை என்னதுன்னு காட்டுறதுக்கு இவங்க சின்ன குழந்தைய கொண்டு எனக்கு எதிர்த்து உருவாயிடக்கூடாதுன்னு நினச்சவன் சூழ்ச்சிக்கு அவன் பண்ண நினச்சான்னா அதுக்கு மேலே படைச்சவன் சூழ்ச்சி பண்ணுவான் அப்படின்னு அவன் இடத்துலையே ஒரு குழந்தைய வளர வச்சு அவனுக்கு எதிராக அவன் ஊட்டி வளர்த்ததே அவனுக்கு எதிராச்சு. அந்த மாதிரி இவங்க யாரும் இந்த ஒவ்வொருமா அவ்வளோ நாலேஜபிளாக அவ்வளோ அவங்க அழிக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்க, அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தை சின்ன புள்ள அந்த என்ன என் உயிர் தானே, அதை தவிர்த்து நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு வேகமும் தைரியமும் அப்பாடி இங்கே இருக்க யார்கிட்டையுமே இங்கே இருக்க முஸ்லீம்லாம் கொண்டு போய் படுக்க வச்சு வணங்குறாங்களே, அவங்க நிற்க வச்சு ஒரு சிலையை இல்லை எதையோ ஒன்று யோசித்து அதை உருவாக்கி அவங்க ஒரு கூட்டம் அவங்கள பேசியிருந்தேன்னா ஐம் சாரி, அடுத்து வர கூட்டமோ இல்லை அடுத்து உருவாகிற ஜென்ரேஷனோ அது கொஞ்சம் யோசிக்கணுமே நினச்சி பேசிட்டேன். இப்போ நான் பேசுகிறேனே, இவங்கெல்லாம் படுக்க வச்சு வணங்குற கூட்டம் எப்படின்னா, தர்காவை வணங்குறவங்கலாம்
போய் அங்கே படுத்திருப்பார் யாரோ ஒருத்தர். அவர் நல்லது செஞ்சுட்டு படுத்திருக்காரா, இல்லை ஒரு சின்னதாக ஒரு யூரின் போயிட்டு சுத்தம் பண்ணல. அப்படி சுத்தம் பண்ணால் தான் தொழுவ முடியும். முஸ்லீமாக இருந்தால் தெரியும். அவங்க முகமது நபி அவங்களுக்கு என்ன ஒரு பவர். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் என்ன ஈசா நபி அவங்களெலாம் ஜீசஸ்ன்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு நோய் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணுற பவர். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுத்தது. அவரோட கிடச்சதை வச்சு அவரை பார்த்ததை அவர் கடவுள் ஆக்கிட்டாங்க. முகமது நபி அவங்க ஒரு கபர் வழியாக நடந்து போகிறாங்க. அந்த கபர் வழியாக நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு கபரில் அப்படி அவங்களோட வேதனை தாங்க முடியாத அளவுக்கு கதறாங்க. அப்படி கதறும் போது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யூரின் போயிட்டு அவங்க சுத்தம் பண்ணல. அதுக்கு ஒரு மரத்துலேருந்து கிளையை உடச்சி ஊனிட்டு இந்த இலை உதிர்ந்து போகிற டைம் வரைக்குமாவது எல்லாம் அவங்களுக்கு வேதனையை கம்மியாக்கு அப்படின்னு கேட்டுட்டு போனாங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ இந்த அளவுக்கு ஆடு மாடு மாதிரி யூரின் போகிறது, சுத்தம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்கிறது, வெள்ளிக்கிழமை மட்டும் கூட்டமாக அப்படியே மணக்குது, வாசனையான வாசனை பள்ளியாசல்லாம். அப்படியே அசருக்கு வந்தால் அசருக்கு 2 சஃப் 2 லைனுக்கு மட்டும்தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு எந்த பாவத்தை வேணால் நான் நாடுனா மன்னிக்கிறேன், நீ விபச்சாரம் பண்ணிட்டியா, பொம்பளை நான் உன் கண்ணை ஃபஸ்ட்டு தாழ்த்து. இதே உன்னோட கண்ணு தான். நீ கண்ணால் பார்க்குறது தான் அடுத்தடுத்த கண்ணால் 2 பந்து ஒரு பந்துன்னு மேய ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து உன்னோடதில் அடுத்து டிவி ஃபோன் இதுக்குள்ளே வரதும் வெளியில் இருக்க பொம்பளை தான் இல்லை, இதுலேயும் வர்றது பொம்பளை தான். அதை பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. டாக்டர்னு சொல்லிக்கிறவன்லாம் பொம்பளை அப்படி பார்த்தான்னா அவங்களெல்லாம் நம்பி வந்தாள்கன்னா அவுத்து படுத்திருக்கும் போது பிரசவம் பார்க்கணும். இல்லை பார்த்ததுனால சொல்கிறேன். 2 பிரசவம் அவுத்து இருக்கும் போது அதில் வெறும் அரிப்பு, ஆசை, மோகம் இதை மட்டுமே தோணுச்சு ஒருத்தனுக்கு. அவன் பெரிய கவிஞராக இருந்தான். ஆனால் கவிதை எழுதுவான் போதையை போட்டுட்டு. இப்படி அரிப்பு மட்டும் இருந்ததுன்னா அவளுக்கு குழந்தெல்லாம் 2 உயிர் சேஃபாலாம் ஆகாது. டாக்டராக இருக்கவனுக்கு வெறும் அதுக்கு எனக்கு ஆசையோ அரிப்போ இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அந்த டாக்டருங்களுக்கெல்லாம் இருக்கலாம். உனக்கு மட்டுமே இருக்காளா அவளை நீ எந்த விதத்தில், இன்னும் சொல்ல போனோன்னா அவங்க உங்களுக்கு விளைநிலங்கள்ன்றாங்களா, அதை எவ்வாறு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வாறு. அதுக்குன்னு பின்னாடி அப்படியான அசிங்கத்தை நாத்தத்தில் பண்ணி நான் அருவருப்பா, அதுவும் 9 மேலாம் எப்படி தான் அசை வருதுன்னே தெரில. பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். ஏன்னா ஒரு தடவை லாரியில் போயிட்டு நான் ஹெவி எடுக்கக்கூடிய காரணமே ஒருத்தன் டிரைவர், அவன் ஹெவி லைசன்ஸ், நான் கிளீனராக போயிருக்கேன். அவன் ஓட்டிட்டு ரெஸ்ட்டில் படுக்கிறான்.